ஹே கைஸ், நான் தான் ராகேஷ்குமார். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம இப்போ ஜாப்னு நினைக்கிற விஷயம் எப்படி சேஞ்ச் ஆக போகுதுன்னு பார்க்க போகிறோம். முக்கியமாக இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று வந்திருக்கு. அது நம்மளுடைய எல்லா ஜாப்ஸையும் ரீப்ளேஸ் பண்ண போகுதுன்னு இப்போ வர நியூஸ் மீடியம்ஸ், சோஷியல் மீடியா எல்லா இடத்துலையும் இதை அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலாக என்ன சேஞ்ச் ஆக போகுது, ஆக்சுவலாக என்ன மாதிரி ஜாப்ஸ்லாம் ரீப்ளேஸ் ஆக போகுது, என்னதான் இண்டஸ்ட்ரியில் நடக்க போகுதுன்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஏன் எனக்கே இருந்தது. நான் நிறைய இடத்துல பார்க்குறப்ப ரொம்ப பிளாங்காக, ரொம்ப ஒரு அப்ட்ராக்டாக சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமோட ஒரு ரிப்போர்ட் எனக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதை நான் படித்து பார்த்தேன். அண்ட் அப்போ தான் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுது, நிறைய டேட்டாஸ் அண்ட் இன்சைட்ஸ் கிடச்சிது. அதாவது என்ன மாதிரி ஜாப்ஸ்லாம் ரீப்ளேஸ் ஆக போகுது, என்ன மாதிரி ஜாப்ஸ்லாம் புதுசாக க்ரியேட் ஆக போகுது, அண்ட் மெயினாக எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் பூம் ஆக போகுது, அண்ட் ஆல்சோ நம்ம எப்படி அடாப்ட் ஆகிறது அஸ் அ ஸ்டூடெண்ட்டாக, அஸ் அ ஃப்ரெஷராக, அஸ் அ ப்ரொஃபஷ்னலாக நம்ம எப்படி இந்த சேஞ்சுக்கு அடாப்ட் ஆகிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ கரண்ட்டாக 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் இருக்கோம். அதோடைய மெயின் டிரைவிங் ஃபேக்டராக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, அந்த எக்கனாமிக் ஃபோரமோட ரிப்போர்ட்டில் என்னென்ன மாதிரி டேட்டா அண்ட் இன்சைட்ஸ் இருந்தது, அதை உங்களுக்கு புரிகிற ஃபார்மேட்டில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ப்ளஸ் இந்த சேஞ்சுக்கு நீங்கள் எப்படி சர்வைவ் ஆகுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஜாப் ஆர் ஒர்க்குன்ற ஒரு விஷயத்த யார் கொண்டு வந்தா, யார் ஆரம்பித்தா, யார் இதுக்கு ரூல்ஸ் போட்டா, இது ஒரே மாதிரி தான் இருந்ததா, இது எப்படி எவால்வ் ஆச்சு, இப்போ எப்படி எவால்வ் ஆக போகுது, இது எல்லாத்தையும் பற்றியும் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அண்ட் தென் அந்த ரிப்போர்ட்டோடைய இன்சைட்ஸ் அண்ட் தென் எப்படி அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இந்த நோட்ஸ் எடுக்கணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம், அது உங்களுடைய தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியில் சொல்கிற டேர்ம்ஸ் லைக் ரிமோட் ஜாப், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஸ்டார்ட் அப், லே ஆஃப், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ ரீசெண்டாக வந்த விஷயந்தான். நம்ம கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பின்னாடி போய் பார்த்தோன்னா, 10,000 years பின்னாடி ஹியூமன் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தோன்னா இந்த மாதிரியான எந்த விஷயமும் கிடையாது. ஜாப் இன்டர்வியூஸ் கிடையாது, பிளேஸ்மெண்ட் கிடையாது, ரெசியூமே கிடையாது. ஜஸ்ட் ஒரே ஒரு கைண்ட் ஆஃப் ஜாப் தான் இருந்தது, தட் இஸ் சர்வைவல், உயிர் வாழ்கிறது. அப்போ இருந்த ஹியூமன்ஸ்லாம் ஹண்டர் ஆர் கேதரராக இருந்தாங்க. அதாவது அனிமல்ஸ் அன் பண்ணி அவங்களோட ஃபுட்டாக அதை மாற்றிப்பாங்க, இல்லைனா ஃப்ரூட்ஸ் அண்ட் ரூட்ஸ்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க, ஃபயர் பில்ட் பண்ணாங்க, அவங்களுடைய ஷெல்டர் எங்கன்னு கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரியான ஒர்க் தான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இருந்த பீப்புளுக்கு ஒர்க் தனி, லைஃப் தனிலாம் கிடையாது, அதுதான் அவங்களுடைய லைஃபாகவே இருந்தது. அண்ட் அப்போ அவங்களுடைய கோர் ஸ்கில் செட் என்னவா இருந்ததுன்னா, ஸ்ட்ரென்த், ஸ்பீட், இன்ஸ்டிங்க்ட் அண்ட் மெயினாக நேச்சர் பற்றின நாலேஜ். இதுதான் அவங்க ப்ரிஃபர் பண்ண ஸ்கில்லாக இருந்தது. யாருக்கு அதிகமாக ஸ்கில் இருக்காங்களோ அவங்க தான் அந்த கம்யூனிட்டியோட பெரிய ஆளாக இருந்தாங்க, லீடராக இருந்தாங்க. அண்ட் தென் அவங்களோட ஹிஸ்ட்ரியில் ஒரு பெரிய ரெவல்யூஷன், ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் இருந்தது. தட் இஸ் ஹியூமன்ஸ் ஃபார்மிங்கை கண்டுபிடிச்சாங்க, விவசாயம் பண்ணுறதை கண்டுபிடிச்சாங்க. இதுதான் அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. இதனால என்ன ஆச்சுன்னா, ஹியூமன்ஸ் ஃபுட்டை சேஸ் பண்ணி, அனிமல்ஸை சேஸ் பண்ணி போகாமல் அவங்களே அவங்களுடைய லேண்டில் ஃபுட்டை க்ரோ பண்ண ஆரம்பித்தாங்க. இதனால எல்லாருமே ஒரே பிளேஸில் செட்டில் ஆக ஆரம்பித்தாங்க. அதனால தான் வில்லேஜஸ் ஃபார்ம் ஆச்சு. இன்னொன்று என்ன ஆச்சுன்னா, இப்போ ஃபுட்டு அவங்க க்ரோ பண்ணுறதுனால ஃபுட்டோடைய சப்ளை அதிகமாகிருச்சு. அண்ட் ஃபுட்டு, அதை சாப்பாட்டுக்கு அவங்க அர்ன் பண்ணுற அந்த டைம் அவங்களுக்கு மிச்சமாயிடுச்சு. அந்த டைமில் அவங்க மற்ற விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. சிலர் போய் விவசாயம், அதாவது ஃபார்மிங் பண்ணாங்க, சிலர் அதுக்கான டூல்ஸ் ரெடி பண்ண ஆரம்பித்தாங்க, சிலர் வீடு கட்ட ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி எல்லாருமே அவங்களுடைய ஒர்க்கை ஸ்ப்ளிட் பண்ண ஆரம்பித்தாங்க. எல்லாருமே ஒரே டைப் ஆஃப் ஒர்க் பண்ணல, எல்லாமே அந்த ஒர்க் அப்படியே ஸ்ப்ளிட் ஆகிருச்சு. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஜாப்ன்ற ஒரு விஷயமே உருவாக ஆரம்பிச்சது. பட் மாடர்ன் டைமில் இருக்கிற மாதிரி ஜாப்ஸ் இல்லாமல் ஒரு சொசைட்டியில் ரிப்பீட்டட் ரோல்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் இப்போ தான் ஒரு ஃபேமிலியில் ஒரு ஜாப் பண்ணுறாங்க. சப்போஸ் ஒருத்தவங்க ஃபார்மிங் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய அடுத்த ஜென்ரேஷனையுமே ஃபார்மிங் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்படி தான் ரோல்ஸ் அண்ட் ஜாப்ஸ் இன்னெரிட் ஆக ஆரம்பிச்சது. அவங்களால டிசைட் பண்ண முடியாது, பட் அவங்களோட அடுத்த ஜென்ரேஷன் அந்த ஜாபை இன்னெரிட் பண்ண ஆரம்பித்தாங்க. அரௌண்ட் 3000 BC அந்த டைமில் ஹியூமன் சிவிலைசேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சது. இப்போ தான் வில்லேஜஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அர்பன் சிட்டிஸாக மாற ஆரம்பிச்சது. இப்படி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சென்னை இருக்கோ, ஒரு அர்பன் சிட்டி இருக்கோ, அதே மாதிரி அந்த டைமில் சிவிலைசேஷனில் ஒரு பர்டிகுலர் சிட்டி மட்டும் எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸோடு இருக்க ஆரம்பிச்சது. அந்த டைமில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. அதுக்கு மொஹஞ்சதாரோ அந்த பிளேஸ் அர்பன் சென்டராக இருந்தது. அந்த பிளேஸில் சோல்ஜர்ஸ் இருந்தாங்க, அந்த பிளேஸை ப்ரொடெக்ட் பண்ண. நிறைய பேர் ரெக்கார்ட்
எழுத ஆரம்பித்தாங்க, ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க, அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் மெயினாக வந்து ட்ரேடர்ஸ், டேக்ஸ் கலெக்டர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அங்கே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. ஒரு மாதிரி ஜாபே வந்து ஆர்கனைஸ்டாகவும் ஒரு மாதிரி ரெக்கார்டடாகவும் மாற ஆரம்பிச்சது. பட் ஸ்டில் வந்து ஜாப்ஸ் வந்து பர்த் ரைட், அதாவது அவங்களுடைய ஃபேமிலி என்ன பண்ணுச்சோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களால வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு கெரியரை சூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் அந்த மாதிரி ஒரு டேர்மே அவங்க கேள்விப்படல. அதாவது சொந்தமான கெரியர் பிளான்ன்ற ஒரு விஷயமே அவங்க வந்து கேள்விப்படாத ஒரு விஷயமா இருந்தது. அவங்க ஃபேமிலி என்ன பண்ணாங்களோ அதுதான் அவங்க வந்து பண்ணுவாங்க. அவங்க ஜெண்டர் என்னவோ அதுக்கேற்ற ஜாப் ரோல்ஸ் தான் அவங்களுக்கு கிடச்சிது. மெடிவல் பீரியட், யூரோப் அண்ட் ஏஷியா டைம், அதாவது 5th செஞ்சுரியில் வந்து ஒரு புது கான்செப்ட் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சு. தட் இஸ் ஃபியூடலிசம்னு சொல்லுவாங்க. பீப்புள் வந்து ஒரு லேண்ட்லார்ட் கிட்ட வந்து லாயல்ட்டிக்காகவும் ஃபுட்டுக்காகவும் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. மணிக்காக இல்லாமல், அதாவது காசுக்காக இல்லாமல் லாயல்ட்டிக்காகவும் சர்வைவல்காகவும் அங்கே வாழ ஆரம்பித்தாங்க. இதை கரெக்டாக எந்த ஒரு இதில் சொல்லியிருப்பாங்கன்னா, அனிமே பார்க்குற ஃபேனாக இருந்தீங்கன்னா வின்லேண்ட் சாகான்னு சொல்லிட்டு ஒரு அனிமே இருக்குது. அதில் வந்து 2nd சீசனில் வந்து இந்த சிஸ்டம் வந்து கிளியராக சொல்லியிருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்குது, அந்த அனிமே பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா அதை போய் செக் பண்ணி பாருங்கள், அதில் கிளியராக சொல்லியிருப்பாங்க. பட் ஸ்டில் அப்பையும் ஜாப் வந்து கிளாஸ், ஃபேமிலி அண்ட் ஜெண்டர் பேஸ் பண்ணி தான் இருந்தது. 15th செஞ்சுரி அந்த டைமில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஷிஃப்ட் நடந்தது. சயின்டிஃபிக் ரெவல்யூஷன் நடந்தது. அங்கே இருக்கிற பீப்புள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. பழைய ஐடியாஸ்லாம் ஏன் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கேட்க ஆரம்பித்தாங்க. அப்சர்வ் பண்ணாங்க, மெஷர் பண்ணாங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க, புது புது விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க, டூல்ஸ்லாம் உருவாக ஆரம்பிச்சது. அண்ட் முக்கியமாக நிறைய மிஷின்ஸ்லாம் வந்து உருவாக ஆரம்பிச்சது. அண்ட் இதுதான் அடுத்து வரக்கூடிய ஒரு பெரிய சேஞ்சுக்கான ஒரு சீடாக இருந்தது. சயின்டிஃபிக் ரெவல்யூஷனில் கண்டுபிடிச்ச ஒரு பெரிய விஷயம் தான் ஸ்டீம் இன்ஜின். அது வந்து ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ் பண்ணுற டாஸ்க்கை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. அண்ட் அதை எல்லாத்தையும் வந்து ஃபேக்ட்ரின்ற ஒரு பெரிய ஒரு பில்டிங்கில் வந்து இந்த மிஷின்ஸ்லாம் வச்சு ரிப்பீட்டேட்டிவாக வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதை பண்ணுறதுக்கு நிறைய ஹியூமன்ஸ் தேவை. அந்த மிஷினை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய ஹியூமன்ஸ் தேவை. அதுக்காக வந்து நிறைய பேர் எடுக்க ஆரம்பித்தாங்க. நல்ல வேலை, நல்ல லைஃப் ஸ்டைல் கிடைக்கணும்னு நிறைய பேர் வந்து வில்லேஜஸில் இருந்து சிட்டிஸ்க்கு மூவ் ஆக ஆரம்பித்தாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஷிஃப்ட் அவர்ன்ற ஒரு கான்செப்ட் வருது. அதாவது இந்த குறிப்பிட்ட டைமுக்கு வந்துட்டு இன்னொரு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வந்து லீவ் பண்ணலாம். அதாவது ஷிஃப்ட் டைம் முடிஞ்சோடனே கிளம்பிடலாம். மாதம் இல்லைன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சேலரி வரும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துச்சு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து சேலரின்ற ஒரு கான்செப்டே வந்து வருது. இந்த மாடல் வந்து ஒரு ரெவல்யூஷனரி மாடலாக இருந்தாலும் அதில் நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து யாராலையும் வந்து 12 to 14 மணி நேரம் வேலை செய்ய முடியாது. அவங்க பாடி கண்டிஷன் ஏற்றுக்காது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி அவங்க பண்ணது கிடையாது. அதனால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்தது. மெயினாக வந்து ஃபேக்ட்ரிஸில் வந்து சரியான சேஃப்டி மெஷர்ஸ் இல்லாததுனால நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் ஏற்பட ஆரம்பிச்சது. பட் ஸ்டில் எல்லாருமே வந்து அந்த டைப் ஆஃப் ஒர்க் தான் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா அது அவங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து இன்னொரு கட்டத்துக்கு வந்து மூவ் பண்ணுது. அதனால வந்து எல்லாருமே அந்த மாதிரியான ஒர்க்கை பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ 18th செஞ்சுரியோட ஸ்டார்டிங்கில் வந்து எலக்ட்ரிசிட்டி, பெட்ரோலியம், ரயில்வேஸ், டெலிஃபோன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஃபேக்ட்ரிஸோட ஃபங்க்ஷனிங்கை அப்படியே வந்து எவால்வ் பண்ணுச்சு. ஃபேக்ட்ரிஸ் பெருசாக ஆரம்பிச்சது, ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருந்தது. அதே மாதிரி வந்து ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆரம்பிச்சது. இப்போ தான் வந்து அசம்பிளி லைன்ற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. அதாவது ஃபாஸ்ட்டாக மேசிவ் அமௌண்ட்டில் வந்து குட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு கான்செப்ட். அதுக்காக வந்து நிறைய இன்ஜினியர்ஸ், மேனேஜர்ஸ், கிளர்க்குன்ற புது புது கைண்ட் ஆஃப் ஒர்க்ஸ் வந்து உருவாக ஆரம்பிச்சது. அவங்கள ட்ரெயின் பண்ணுறதுக்கு நிறைய யூனிவர்சிட்டிஸ் அண்ட் எஜுகேஷன் சிஸ்டம்லாம் வந்து ஃபார்ம் ஆகுது. அண்ட் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் ஒயிட் காலர் ஜாப்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எவால்வ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இப்போ ஃபேக்ட்ரிஸ்லாம் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருந்ததுனால ஒர்க்கர்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடிஞ்சது. அண்ட் இதனால ஒரு பெரிய ஒரு விஷயமே நடந்தது. அதுதான் லேபர் மூவ்மெண்ட், கம்யூனிசம், லேபர் யூனியன்ஸ், இந்த மாதிரியான புது புது கான்செப்ட்ஸ் அண்ட் புது புது விஷயங்கள்லாம் வந்து உருவாக ஆரம்பிச்சது. 20th செஞ்சுரியோடைய ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பெரிய ஷிஃப்ட் நடந்தது. அதுதான் டிஜிட்டல் ரெவல்யூஷன். கம்ப்யூட்டர்ஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து எல்லாரோட ஆஃபீஸஸ் அண்ட் வீட்டுக்கு வந்து வர ஆரம்பிச்சது. மேனுவல் டாஸ்க்லாம் வந்து டிஜிட்டலாக மாற ஆரம்பிச்சது. புது புது ஜாப்ஸ் லைக் டேட்டா டைப்பிங், டேட்டா ஃபில்லிங், டேட்டாஸை மேனேஜ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உருவாக ஆரம்பிச்சது. அண்ட் மெயினாக சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ஜாப்ஸ், இப்போ நம்ம பார்க்குற ஐடி ஜாப்ஸோட ஸ்டார்டிங் ஜாப், அதாவது ஸ்டார்டிங் ஜெனரேஷன் ஆஃப் ஐடி ஜாப்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டைமில் வந்து எவால்வ் ஆக ஆரம்பிச்சது ஸ்டார்டிங்கில். அண்ட் 1990s வந்து இன்டர்நெட்டுன்ற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் வந்து ஜாப்ஸ் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக ஆக ஆரம்பிச்சது. ஏன்னா நிறைய ரிமோட் ஜாப்ஸ் வந்தது. அதாவது இங்கே இருந்துகிட்டே நீங்கள் வந்து யூஎஸில் இருக்கிற ஒரு கிளைண்ட்டுக்கோ ஒரு கம்பெனிக்கோ நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அந்த மாதிரியான புது புது கான்செப்ட்ஸ் வர ஆரம்பிச்சது.
ஒர்க் ரொம்ப ஃப்ளெக்சிபிள் ஆகுது. அதே டைமில் வந்து அது ரொம்ப ஃப்ரெஜைல் ஆகுது, ரொம்ப இன்ஸ்டேபிள் ஆகுது. பிகாஸ் வந்து இயர்லி 20s வந்து நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் டைம் ஸ்டாஃபோ இல்லைன்னா ஒரு ஆஃபீஸ் செட்டப்போ உங்களுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் இங்கே இருந்துகிட்டே நீங்கள் வந்து ஃபாரினில் இருக்கிற ஒரு எம்ப்ளாயி ஆர் ஒரு ஃப்ரீலான்சரை வந்து நீங்கள் ஹையர் பண்ணி நீங்கள் ஒர்க்கை வந்து முடிச்சுக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்ததுனால ஒர்க் ரொம்ப இன்ஸ்டேபிளாக ஆரம்பிச்சது. எம்ப்ளாயீஸ் வந்து ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் ஆக ஆரம்பித்தாங்க. ஜாப் ரொம்ப ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஆரம்பிச்சது. அண்ட் அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் ஃப்ரெஷர்ஸ் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு ஐடி ஜாப்லாம் வந்து ரொம்ப இன்செக்யூராக இருக்குது, நான் கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்பேர் பண்ணுறேன், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இதனால தான் வந்து வர ஆரம்பிச்சது. அண்ட் இதை விட ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் நடக்க போகுது, இதை விட ஒரு பெரிய ஒரு விஷயம் நடக்க போகுது. தட் இஸ் 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஜாப்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகுது, கம்ப்ளீட்டாக வந்து அதை டிஸப்பியர் ஆக வைக்க போகுது. பிகாஸ் இப்போ இருக்கிற ஏஐயால் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் வந்து எஸ்ஏ எழுத முடியும், லோகோ டிசைன் பண்ண முடியும், பேசிக் சாஃப்ட்வேர் அண்ட் வெப்சைட்ஸ் வந்து டிசைன் பண்ண முடியும், கோட் பண்ண முடியும், லீகல் டாக்குமெண்ட்ஸை வந்து அனலைஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த என்ட்ரி லெவல் டாஸ்க்லாம் வந்து இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஈஸியாக வந்து அதை ஆட்டோமேட் பண்ணிருச்சு. அண்ட் நமக்கு தெரிஞ்ச ஒரு 2 years முன்னாடி தான் ChatGPTன்ற ஒரு விஷயமே நமக்கு தெரிஞ்சுது. பட் இப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைலில் ChatGPT வந்து நம்ம எம்பட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுடைய முக்கால்வாசி டாஸ்க்கு வந்து நம்ம ChatGPT தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம காலேஜில் ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணோம், அதுக்கு ரிப்போர்ட் ரெடி பண்ணணும்னா ChatGPT, அதுக்கு ரிசர்ச் ஒர்க் பண்ணணும்னா Perplexity, நமக்கு ஒரு கிராஃபிக் டிசைன் பண்ணணும்னா Canva AI. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லைஃப்பில் வந்து எம்பட் ஆகிட்டே இருக்குது. அது ரொம்ப ரேப்பிடாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா ரெவல்யூஷனும் வந்து பல வருஷங்கள் எடுத்துச்சு. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ஜாபை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப வருஷம் எடுத்துச்சு. பட் இது ஸ்பேன் ஆஃப் 10 or 20 இயர்ஸ்லேயே வந்து நிறைய சேஞ்ச் பண்ணிருச்சு. அண்ட் அடுத்த 5 இயர்ஸில் இதை விட பெரிய சேஞ்சஸ்லாம் நடக்க போகுதுன்னு வந்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமோட ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அதை அடுத்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் வந்து ஃபியூச்சர் ஆஃப் ஜாப்ஸ் 2025 ஜனவரியில் ஒரு ரிப்போர்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இப்போ தான் அதை படிக்கிறதுக்கான டைம் கிடச்சிது. அது நான் ஃபுல்லாக படித்தேன். அதில் மெயினாக வந்து 2 பெரிய சேஞ்சஸ் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து 170 மில்லியன் நியூ ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து 92 மில்லியன் எக்ஸிஸ்டிங் ஜாப்ஸ், ஏற்கனவே இருக்கிற ஜாப்ஸ் வந்து டிஸப்பியர் ஆக போகுது, இல்லைனா ரீப்ளேஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, இப்போ இருக்கிற ஜாப்ல வந்து 22% ஆஃப் த கரண்ட் ஜாப்ஸ் வந்து ஒன்று ரீப்ளேஸ் ஆகும், இல்லைனா டிஸப்பியர் ஆகும். அதாவது 1 in every 5 ஜாப்ஸ், ஒவ்வொரு 5 ஜாப்ஸில் ஒரு ஜாப் ஆச்சு டிஸப்பியர் ஆகிரும், இல்லைனா ரீப்ளேஸ் ஆகிரும். அண்ட் இதை விட சீரியஸான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நமக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸ், இப்போ நம்ம லேர்ன் பண்ணுற ஸ்கில்ஸில் வந்து 44% ஆஃப் த ஸ்கில்ஸ் வந்து அவுடேட்டட் ஆயிரும். அது வந்து அடுத்த ஒரு 5 இயர்ஸில் வந்து அது கம்ப்ளீட்டாக வந்து டிஸப்பியர் ஆயிரும், அது தேவைப்படாது, irrelevant ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு 5 இயர்ஸில் 2030க்குள்ளே இந்த சேஞ்ச் ஏன் நடக்குது, இந்த ஒரு எவல்யூஷன், இந்த ஜாப் ஏன் இப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கு வந்து 5 பிரைமரி ஃபோர்ஸஸ் சொல்கிறாங்க இந்த ரிப்போர்ட்டில். அது என்னென்னு பார்க்கலாம். நான் அதை எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த நோட்டில். அது ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன் வித் டேட்டா அண்ட் நம்பர்ஸோட. ஃபஸ்ட்டு வந்து டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ். 86% ஆஃப் த கம்பெனிஸ் வந்து நியூ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை வந்து அவங்களோட சிஸ்டமில் இன்டெகிரேட் பண்ண போகிறாங்க. அண்ட் 75% ஆஃப் த கம்பெனிஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் 58% ஆஃப் த கம்பெனிஸ் வந்து அவங்களோட ஆப்ரேஷனில் வந்து ரோபோட்டிக்ஸை இன்வால்வ் பண்ண போகிறாங்க. செகண்ட் வந்து க்ரீன் டிரான்சிஷன். 47% ஆஃப் த கம்பெனிஸ் வந்து அவங்களோட ஒர்க் ஃபோர்ஸ் பிளானிங்கில் வந்து கிளைமேட் சேஞ்ச் மிட்டிகேஷனை வந்து இன்டெகிரேட் பண்ண போகிறாங்க அவங்களுடைய பிளானில். அண்ட் 41% ஆஃப் த கம்பெனிஸ் வந்து கிளைமேட் அடாப்டேஷனை வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க. இதோடைய அர்த்தம் என்னென்னா, நிறைய சஸ்டைனபிலிட்டி, ரெனியூவபிள் எனர்ஜி, என்விரான்மெண்டல் சேஞ்ச், இந்த மாதிரியான ஜாப்ஸ் வந்து நிறைய வந்து கிரியேட் ஆக போகுது. தேர்டு வந்து எக்கனாமிக்கல் ப்ரெஷர்ஸ் அண்ட் இன்ஃப்ளேஷன். 50% ஆஃப் த கம்பெனிஸ் வந்து எக்கனாமிக் ப்ரெஷர்ஸ்னால தான் நாங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து எங்களுடைய சிஸ்டமில் இன்டெகிரேட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கம்பெனி வந்து ஃபினான்ஷியலாக வந்து ரொம்ப டவுனாக இருக்குன்னா அவங்க ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய டாஸ்க் என்னவாக இருக்கும்னா, ஏற்கனவே இருக்கிற எம்ப்ளாயீஸில் அவுடேட்டட் ஸ்கில்ஸ் உள்ள எம்ப்ளாயீஸை ஃபஸ்ட்டு லே ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருங்க. ஃபோர்த்து வந்து டெமோகிராஃபிக் ஷிஃப்ட்ஸ். அதாவது டெவலப்டு நேஷன்ஸ் லைக் ஜப்பானில் வந்து
ஏஜிங் பாப்புலேஷன் வந்து அதிகமாக இருக்குது, வயசானவங்க வந்து அதிகமாக இருக்காங்க. ஸோ அங்கே வந்து ஹெல்த் கேர் பப்ளிக் சர்வீசஸோடைய டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வந்து டெவலப்பிங் நேஷன்ஸ் லைக் இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸில் வந்து யங்ஸ்டர்ஸோட பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. அதாவது ஜாப் தேடுறவங்களுடைய டிமாண்ட் வந்து அதிகமாக, சப்ளை வந்து அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான சப்ளை டிமாண்ட் இம்பேலன்ஸ்னால வந்து சில இடங்களில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக க்ரியேட் ஆகுது, சில இடங்களில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லாமல் இருக்குது. 5th வந்து ஜியோ பொலிட்டிக்கல் ஃப்ராக்மெண்டேஷன். இப்போ வந்து நிறைய ஜியோ பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட்ஸ் நடக்குது, நிறைய வார் நடக்குது. இதனால வந்து அந்த கண்ட்ரீஸோட எக்கனாமி, குளோபல் லெவலில் வந்து கம்பெனிஸோட எக்கனாமி வந்து ரொம்ப அடி வாங்குது. இதனாலேயும் நிறைய கம்பெனிஸ் வந்து காசு கட் பண்ணுறதுக்காகவும் ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காகவும் அவங்களோட சிஸ்டமில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து இன்டெகிரேட் பண்ணுறாங்க. ஆட்டோமேஷனை வந்து அவங்களோட சிஸ்டமோட ஒரு பார்ட்டாக மாற்றுறாங்க. இப்போ நீங்கள் நினைக்கலாம், ஏன் பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் நிறைய கம்பெனிஸ் வர மாட்டேங்கிறாங்க, ஏன் வந்து இப்போ ஜாப் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா அதுக்கு மெயினாக இந்த 5 ரீசன்ஸ் தான் இருக்குது. இப்போ அடுத்த செக்மெண்ட்டில் வந்து என்ன மாதிரியான ஜாப்ஸ்லாம் வந்து ரீப்ளேஸ் ஆக போகுது அண்ட் என்ன மாதிரியான ஜாப்ஸ்லாம் வந்து புதுசாக க்ரியேட் ஆக போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ எந்த மாதிரியான ஜாப்ஸ்லாம் வந்து டிஸப்பியர் ஆக போகுதுன்னு பார்க்கலாம். என்ட்ரி லெவல் ஜாப்ஸ்லாம் வந்து ஆட்டோமேட் ஆக போகுது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால ஆட்டோமேட் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து டேட்டா என்ட்ரி கிளர்க் ஜாப்ஸ்லாம் வந்து ரீப்ளேஸ் ஆகும். மொத்தம் 8 மில்லியன் ஜாப்ஸ் வந்து டிஸப்பியர் ஆக போகுது. அடுத்து வந்து கேஷியர் அண்ட் டிக்கெட் கிளர்க்ஸ், அவங்களோட ஜாப் வந்து 9 மில்லியன் ஜாப்ஸ் வந்து டிஸப்பியர் ஆக போகுது. அடுத்து வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரிஸோட ஜாப் வந்து 8 மில்லியன் ஜாப்ஸ் வந்து டிஸப்பியர் ஆக போகுது. டெலிமார்க்கெட்டர்ஸ், கஸ்டமர் சப்போர்ட், இந்த மாதிரியான ரோல்ஸ்லாம் வந்து சாட் பாட்ஸால ரீப்ளேஸ் ஆகும். அடுத்து வந்து பேங்க் டெல்லர்ஸ் ஆர் பேங்க் கிளர்க்ஸோட ஜாப்ஸ்லாம் வந்து டிஜிட்டல் பேங்கிங் சிஸ்டம்ஸ்னால ரீப்ளேஸ் ஆகும். அண்ட் பேசிக் கிராஃபிக் டிசைன் ரோல்ஸ் அதெல்லாம் வந்து மிட்ஜர்னி, கேன்வா ஏஐ மாதிரியான ஏஐ டூல்ஸை வந்து அவங்கள ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிடும். நான் வெறும் பேட் நியூஸ் மட்டும் சொல்ல, இதுக்கு அடுத்து வந்து என்ன மாதிரியான ஜாப் ரோல்ஸ்லாம் புதுசாக கிரியேட் ஆக போகுது, என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன மாதிரி ஜாப்ஸ்லாம் வந்து புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங் ஸ்பெஷலிஸ்ட், growth வந்து 40% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பிக் டேட்டா அனாலிசிஸ், இவங்களுக்கு வந்து 80% வந்து ஜாப் டிமாண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ், நிறைய டிஜிட்டல் பேங்கிங் சொல்யூஷன் அண்ட் டிஜிட்டல் சிஸ்டம்ஸ் வரதுனால நிறைய டிஜிட்டல் த்ரெட்ஸும் வரும், நிறைய ரிஸ்க் அண்ட் நிறைய விஷயங்கள் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அதெல்லாம் டேக்கிள் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டை கூப்பிடுவாங்க. அடுத்து வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த க்ரீன் டிரான்சிஷன்னால நிறைய சஸ்டைனபிலிட்டி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியர்ஸோட ஜாப் ரோல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து வந்து யூஎக்ஸ் டிசைனர்ஸ், ப்ராடக்ட் டெவலப்பர்ஸ், இவங்களோட ரோல்ஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து வந்து ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ், எஸ்பெஷலி வந்து நர்சிங் மாதிரியான ரோல்ஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஏன்னா அவங்களால வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அடுத்து வந்து இவி டெக்னீஷியன்ஸ் அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி அந்த மாதிரியான ரோல்ஸில் இருக்கிறவங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரும். அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் எக்ஸ்பர்ட்ஸ், அவங்களோட ரோல்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சொன்ன ரோல்ஸ்லாம் வந்து புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். இந்த ஷிஃப்ட்டுக்கு, இந்த சேஞ்சுக்கு வந்து கம்பெனிஸ் எப்படி ப்ரிப்பேர் ஆகுதுன்னு பார்க்கலாம். 40% ஆஃப் த கம்பெனிஸ் வந்து அவுடேட்டடான எம்ப்ளாயீஸ் வந்து லே ஆஃப் பண்ண போகிறாங்க. சேம் டைமில் வந்து 85% ஆஃப் த கம்பெனிஸ் வந்து ரீஸ்கில்லிங் ப்ரோக்ராம்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் ரீஸ்கில் பண்ணல, நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலன்னா நீங்கள் லே ஆஃப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ரிப்போர்ட்டில் வந்து மெயினாக ஒரு விஷயத்தை வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. 59% ஆஃப் த எம்ப்ளாயீஸ் வந்து சம் ஃபார்ம் ஆஃப் ரீஸ்கில்லிங் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆர் எல்ஸ் அவங்களுடைய ஸ்கில்ஸ் வந்து அவுடேட்டட் ஆயிரும் அண்ட் லே ஆஃப் ஆகிறதுக்கான இது பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ரிப்போர்ட்டில் ஒரு மெயினான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதாவது 70% ஆஃப் த கம்பெனிஸ் வந்து இந்த டாப் 6 ஸ்கில்ஸை தான் வந்து டிமாண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து அனாலிட்டிக்கல் திங்கிங், செகண்ட் வந்து டெக் லிட்ரஸி, அதாவது கோடிங் மட்டும் இல்லாமல் ஏஐ அண்ட் அதர் சிஸ்டம்ஸ் பற்றினா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தேர்டு வந்து கியூரியாசிட்டி அண்ட் லைஃப் லாங் லேர்னிங், நீங்கள் புது புது ஸ்கில்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸை லேர்ன் பண்ணணும், அவுடேட்டடான ஸ்கில்ஸை வந்து அன்லேர்ன் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஃபோர்த்து வந்து ரெசிலியன்ஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி, இந்த மாதிரியான சேஞ்சுக்கு வந்து நீங்கள் எப்படி அடாப்ட் ஆகுறீங்க, நீங்கள் எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கீங்க, இந்த விஷயத்தெல்லாம் வந்து கம்பெனிஸ் வந்து பார்ப்பாங்க. சப்போஸ் வந்து இன்னும் ஒரு 5-6 வருஷத்துல வந்து மறுபடியும் இன்னொரு ஷிஃப்ட், இன்னொரு ரெவல்யூஷன் ஆச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எப்படி அடாப்ட் ஆகுறீங்கன்னு மெயினாக பார்ப்பாங்க. ஃபிஃப்த்து வந்து கிரியேட்டிவிட்டி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால நிறைய ஜாப்ஸ் ரீப்ளேஸ் பண்ண முடிஞ்சாலும் ஹியூமன் கிரியேட்டிவிட்டியை அதால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது.
நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி புது புது சொல்யூஷன்ஸை வந்து கொண்டு வரீங்க, இது எல்லாத்தையும் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸோட இருக்கிற ஒரு எம்ப்ளாயியாக இருந்தீங்கன்னா உங்களை ரீப்ளேஸ் பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் ஒரு இர்ரீப்ளேசபிள் கேண்டிடேட்டாக இருப்பீங்க. 6th வந்து லீடர்ஷிப். நீங்கள் வந்து பீப்புளை எப்படி கைட் பண்ணுறீங்க, கம்பெனியோட வேல்யூஸ் அண்ட் கோல்ஸுக்கு நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்க மெயினாக பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு நல்ல லீடர்ஷிப்பாக இருக்கிற பர்சனை தான் வந்து கம்பெனிஸ் வந்து ஹையர் பண்ணுவாங்க. நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இதில் சொல்ல எல்லா ஸ்கில்ஸும் வந்து பியூர்லி டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் கிடையாது, எல்லாமே ஹியூமன் பேஸ்டு ஸ்கில்ஸ். ஏன்னா அதை தான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்கில்ஸ்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு இர்ரீப்ளேசபிள் எம்ப்ளாயியாக இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு நீங்கள் இந்த மாதிரியான சேஞ்சுக்கு நீங்கள் வந்து இன்னும் ப்ரிப்பேர் பண்ணல, காலேஜ் உங்களை ப்ரிப்பேர் பண்ணலன்னு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இதுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது ப்ரோ, இதுக்கு நான் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்த செக்மெண்ட்டுக்குள்ளே போகலாம். அதில் நான் ஒரு 5 ஸ்டெப் ஃப்ரேம் ஒர்க் சொல்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு இந்த சேஞ்சிலேருந்து உங்களால் சர்வை பண்ண முடியும். இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ் தான். நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இதில் இருக்க டேட்டாஸ் அண்ட் இன்சைட்ஸை எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களுடைய ஓன் ரோட் மேப்பை ஃபாலோ பண்ணலாம். இது என்னோட ஒரு கைண்ட் ஆஃப் ரோட் மேப். இப்போ உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிச்சு, என்ன மாதிரியான ஷிஃப்ட், என்ன மாதிரியான சேஞ்ச் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எப்படிலாம் வந்து எவால்வ் ஆக போகுது, எப்படி உங்கள் ஜாபை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்ற ஒரு டவுட் இருக்கும். பிகாஸ் இருக்கிறதுலே ஒரு பெரிய கொஸ்டின் என்னவா இருக்கும்னா, என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறத விட அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். ஸோ நான் ஒரு 5 ஸ்டெப்ஸ் சொல்கிறேன். இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் பண்ணலாம், இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச ரோட் மேப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து உங்களோட மைண்ட் செட்டை மாற்றணும். அதாவது கெரியர்ன்றது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது. லைக் வந்து ஒரு டிகிரி வாங்கிட்டு ப்ளேஸ் ஆகிட்டு ரிட்டையர் ஆகணும்லாம் கிடையாது. ஏன்னா ஜாப் வந்து இன்செக்யூரான ஒரு பிளேஸ், எப்போ வேணால் உங்களை வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, அவுடேட்டடான ஸ்கில்ஸை வந்து அன்லேர்ன் பண்ணுங்கள், புது ஸ்கில்ஸை கற்றுக்கோங்க, அதை அப்ளை பண்ணுங்கள். அதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதை கற்றுக்கிட்டு உங்களுடைய கெரியரை க்ரோ பண்ணுங்கள். இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து உங்கள் கெரியர் வந்து சேஃபாக இருக்கும், உங்கள் ஜாப் வந்து செக்யூர்டாக இருக்கும். ஏன்னா வந்து யார் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் ஆகிறான்றது முக்கியம் கிடையாது, யார் வந்து அந்த சேஞ்சுக்கு ஃபஸ்ட்டு அடாப்ட் ஆகிறது தான் முக்கியம். ஸோ உங்கள் மைண்ட் செட்டை கொஞ்சம் மாற்றுங்க, ரீஃப்ரேம் பண்ணுங்கள். செகண்ட் ஸ்டெப் வந்து ரெசியூமேவாக உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை பார்க்காம கைண்ட் ஆஃப் ஸ்கில் ஸ்டாக்காக பாருங்கள். அதாவது ஒரு டெக்னிக்கல் ஸ்கில் கற்றுக்கோங்க, செகண்ட் வந்து ஒரு ஹியூமன் ஸ்கில்ஸ் கற்றுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுறப்ப நீங்கள் ஒரு இர்ரீப்ளேசபிள் பர்சனாக தெரிவிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து எடிட்டிங், ஸ்டோரி டெல்லிங்லாம் தெரியும், அண்ட் ஆல்சோ எனக்கு கோடிங் தெரியும். இது நான் கம்பைன் பண்ணேன்னா என்னை வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் வந்து என்னை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ தட் நீங்கள் நிறைய கம்பைன் பண்ணல. லைக் வந்து டேட்டா அனாலிசிஸ் ப்ளஸ் ஸ்டோரி டெல்லிங், யூஐ டிசைன் ப்ளஸ் சைக்காலஜி, ப்ரோக்ராமிங் ப்ளஸ் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் டெக்னிக்கல் அண்ட் ஹியூமன் ஸ்கில்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஸ்கில் ஸ்டாக்கை வந்து பில்ட் பண்ணுங்கள். தேர்டு வந்து அவுடேட்டடான ஸ்கில்ஸை வந்து அன்லேர்ன் பண்ணி புது ஸ்கில்ஸை கற்றுக்கிறதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை வந்து பில்ட் பண்ணுங்கள். அதாவது எப்படி ஃபாஸ்ட்டாக கற்றுக்கணும், எப்படி வந்து பழைய விஷயங்கள்லாம் வந்து அன்லேர்ன் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்களை கற்றுக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு ஹேபிட், அதாவது படிக்கிற ஒரு ஹேபிட்டை பில்ட் பண்ணுங்கள். அதாவது டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் வந்து டெய்லி டுட்டோரியல் பார்த்துட்டு ஒரு 1 hour வந்து அந்த நாலேஜ் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி டெய்லி ஒரு ஹேபிட் ஃபார்ம் பண்ணிங்கன்னா அது ஒரு லாங் டேர்மில் பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வரும். சர்டிஃபிகேட்ஸை சேஸ் பண்ணாமல் ஸ்கில்ஸ் அண்ட் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கை வந்து சேஸ் பண்ணுங்கள். பிகாஸ் வந்து அதுதான் வந்து இன்டர்வியூஸில் வந்து கேட்பாங்க, அண்ட் ஆல்சோ அதுதான் வந்து உங்களோட கெரியரோட சேஃப் கார்டாக இருக்கும். சர்டிஃபிகேட்ஸ் எப்பவும் உங்களுக்கு யூஸ் ஆகாது, டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் தவிர்த்து மற்ற சர்டிஃபிகேட்ஸ் வந்து அந்தளவுக்கு யூஸாக இருக்காது. ஃபோர்த்து ஸ்டெப் வந்து விசிபிளாக தெரியணும். அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தில் நல்லா இருக்கீங்கன்னா அது மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் வந்து கெரியர் வந்து க்ரோ பண்ண முடியும். சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து கோடிங் நல்லா தெரியும், பட் யாருக்கும் வந்து நீங்கள் நல்லா கோட் பண்ணுவீங்கன்னு தெரியாதுன்னா உங்களை யாரும் ஹையர் பண்ண மாட்டாங்க. ஸோ தட் நீங்கள் ஒரு விஷயத்த கற்றுக்கிறீங்கன்னா ஆன்லைனில் வந்து அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். பண்ண ப்ராஜெக்ட்ஸில் வந்து கிட்டப்பில், லிங்க்டின்ல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடலாம். அண்ட் ஆல்சோ வந்து ஆர்டிகல்ஸ் எழுதலாம். நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் ஆர் ஆர்டிக்கல் மாதிரி போடலாம். லிங்க்டின்ல ஒரு ஷார்ட் டெக்ஸ்ட் மெசேஜ் மாதிரி போடலாம். இல்லைனா நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸோட ஒரு ஃபோட்டோ, ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப வந்து
நீங்கள் விசிபிளாக தெரிவிங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். 5th ஸ்டெப் என்ன சொல்லுவேன்னா, பயப்படாதீங்க. இப்போ ஒரு புது சேஞ்ச் நடக்குது, நிறைய லே ஆஃப் நடக்குதுன்னா பயப்படாதீங்க. பிகாஸ் அது வந்து உங்களுடைய லேர்னிங் மைண்ட் செட்டை மொத்தமாக ஷேட்டர் பண்ணிடும், மொத்தமாக உடைச்சிரும். என்ன நினைப்பேன்னா, நான் என்ன சொல்வேன்னா, இந்த மாதிரியான ஒரு நியூஸ் வருது, இந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ் வீடியோ வருதுன்னா அதுலேருந்து முடிஞ்ச அளவுக்கு இன்சைட்ஸ் எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு லேர்னிங் மெட்டீரியலாக மாற்றுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன், அதில் நிறைய நான் ஸ்கில்ஸ் சொல்லியிருப்பேன், ஸ்கில்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருப்பேன். அதை போய் கற்றுக்கோங்க. அப்படி தான் நீங்கள் வந்து உங்களுடைய பயத்தை வந்து சேனலைஸ் பண்ணி ஒரு விஷயத்த கற்றுக்க முடியும். இப்படி பண்ணுறப்ப தான் உங்களெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள், இந்த மாதிரியான சேஞ்சுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணி உங்களுடைய கெரியரை வந்து சேஃப்கார்ட் பண்ண முடியும். ஸோ இந்த 5 ஸ்டெப்ஸ் வந்து நான் வந்து இம்ப்ராம்ப்டிவாக சொல்லியிருப்பேன். அந்தளவுக்கு வந்து நான் ஓனாக தான் சொல்லியிருக்கேன். என் பெர்ஸ்பெக்டிவ் தான் இது. அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரியல. பட் முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய விஷயங்களை கம்பைன் பண்ணி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப இன்சைட்ஃபுல்லாக இருக்குன்னா ஓகே, இதே மாதிரி நிறைய வீடியோ போடுறேன். இதில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும், நிறைய வந்து இந்த வேர்ட் மிஸ்டேக்ஸ் இருக்கும், நிறைய வந்து நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பேன். அப்படி பண்ணினா சாரி, நான் வந்து நெக்ஸ்ட் டைமில் வந்து கரெக்டாக பேச ட்ரை பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரியான நிறைய டேட்டா, கேஸ் ஸ்டடீஸ், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.